அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா 2 விதமான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாங் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். அதை நீளமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கோட ஸ்கின்னை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து கொதி தண்ணியில் நான் சேர்த்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். எடுத்து இப்போ ஒரு பவுலில் வச்சிடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிக்கங்க. இந்த உருளைக்கிழங்குல இந்த உப்பு நல்லா சாரட்டும். அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கங்க. அதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் பிரெட் கிரம்ஸ் 1/2 கப் சேர்த்துக்குங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரிகேனோ 1/2 டீஸ்பூன், பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆயில் சால்ட் போட்டு பரட்டி வச்சோம் இல்லையா, இந்த பொட்டேட்டோ எடுத்து எக்கில் டிப் பண்ணிக்கங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுத்துடலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் நம்ம கிறிஸ்பியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மயோனைஸோட சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு விதமான கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ லார்ஜாக எடுத்துக்கோங்க. அதோடைய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே சேம் தாங்க நீளமாக கட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிடலாம். நார்மல் வாட்டர் தாங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாயில் வாட்டரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணனால இப்போ எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த உருளைக்கிழங்கு வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு பவுலில் மைதா 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரிகேனோ 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1/3 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மைதாவில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்கணும்.
எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க, ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. நமக்கு பொரிச்ச உடனே காலி ஆயிருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. பொரியிறது ஸ்டாப் ஆகிற வரை நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டாப் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நான் 2 விதமான வெஜ்ஜஸ் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெண்டுமே ஈஸியான மெத்தடில் செய்கிறது தான். குழந்தைங்களுக்குனா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.